இதனால மனசு உடைஞ்சு போற கௌரி மலை குன்றில இருக்கிற கடவுள்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு தெரியாம போய் ஒரு புகைக்குள்ள விழுந்துடுறாங்க. அங்க இருந்து அந்த மரத்தை வெட்டினால அந்த கிராம மக்கள் மேல ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க. அதனால அந்த மொத்த கிராம மக்களும் பேசுறது எல்லாமே ஒரு பாடலா மட்டுமே கேக்குது. அதாவது வெறும் பேச்சா மட்டும் இல்லாம எல்லாமே ராகத்தோட இருக்கிற ஒரு பாடலா மட்டுமே இருக்கு. இதனால மொத்த கிராமமும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. இந்த சாபம் எப்படி வந்துச்சு, இதை எப்படி அவங்க சரி பண்ணாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. நிஜமாவே தங்க வேட்டைனாலே ஒரு த்ரில்லர் கண்டிப்பா இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இங்க அதை கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்திருக்காங்க. படத்தோட முதல் 1/2 மணி நேரம் கொஞ்சம் வசனங்கள் மட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே பாட்டு மட்டும்தான் இருக்கு. ஆரம்பத்துல என்னடா இது அப்படின்னு இருந்தாலுமே போக போக இந்த ஐடியா கொஞ்சம் புதுசாவும் நல்லாவும் இருந்துச்சு. முதல் பாதி கொஞ்சம் மெதுவா போனாலுமே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பிளாஷ்பேக்ல ஒரு வலுவான காரணத்தை இயக்குனர் சொல்லி அதை கொஞ்சம் நியாயமும் படுத்திருக்காரு. ஹீரோவா நடிச்ச அயன், ஹீரோயினா நடிச்ச அகில்யா ஷாலினி 2 பேருமே ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. துளசி உள்ளிட்ட மத்த கதாபாத்திரங்களும் அவங்க கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்னே சொல்லலாம். படம் முழுக்க பாட்டு பாடுற கான்செப்ட ரொம்ப அழகாவும் ரசிக்க முடியாம கொடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ ஒரு எமோஷனல் ஃபீலிங்கோட முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல சங்கீதம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில லாஜிக் மீறல்லாம் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு தடவை ஜாலியா பார்க்க வேண்டிய படமே சொல்லலாங்க.